அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான வணக்கங்கள். இந்த காணொளியில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான ஒரு தகவல் எதை பற்றின்னு பார்த்துட்டிங்கன்னா, கேபிட்டலிசம் அண்ட் லேபரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது முதலாளித்துவமும் தொழிலாளித்துவமும் இதனுடைய பகுதி 4 தான். இந்த பகுதி 4ல் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய போக்குவரத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்ற இந்த கனரக வாகனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லாரி. அது லாரியிலே பார்த்துட்டோம்னா ஒரு 6 சக்கரம் இருக்கிறது, 8 இருக்கிறது, 10 இருக்கிறது, 12, 14 இப்படி அடிக்கிட்டே நம்ம போகலாம். அதனுடைய திறனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அமைப்பில். அப்படி அந்த ஒரு கனரக வாகனங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய அளவில் லட்சக்கணக்கில் அதில் முதலீடு பண்ணுறாங்க. முதலீடு பண்ணதுக்கப்புறம் கோடிக்கணக்கில் அதனுடைய பராமரிப்பும் பார்க்குறாங்க. அந்த ஒரு வாகனத்தினால இன்றைக்கி நம்மளுடைய நாட்டுக்கு எவ்வளோ ஒரு வாகனத்துக்கே பார்த்துட்டோம்னா அவங்க கட்டுற சாலை வரியாக இருக்கட்டும், அப்புறம் சுங்க வரியாக இருக்கட்டும், அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அந்த வாகனத்தினுடைய உதிரி பாகங்கள் அடிக்கடி மாற்றுறது வாங்கிறதுல தொட்டு அந்த ஓட்டுநருக்கான சம்பளம், அதுக்கப்புறம் சரக்குகளினுடைய நகர்வில் நமக்கு அவங்க கொடுக்குற ஒரு துல்லியமான ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு சேவை, நல்ல ஒரு என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கைக்காக, நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறதெல்லாமே இடம்பெறுது. அப்படி இடம்பெறுகின்ற அந்த ஒரு போக்குவரத்து துறையில், அந்த ஒரு குறிப்பிட்ட கனரக போக்குவரத்தில் நம்ம ஒரு மேம்பாடு வரணும். என்னென்ன மேம்பாடு அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா, அதில் இந்த காணொளியில் நான் யாருடைய மேம்பாடு நான் சொல்ல போகிறேன்னா, முதலாளிகளினுடைய மேம்பாடு தான். அதாவது முதலாளிகள் அப்படிங்கிறவங்க அதில் பணத்தை போட்டு இன்னும் இன்றைக்கி வரைக்கும் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது விபத்தாயிருமோ அல்லது செலவு வச்சிருமோ அப்படி, அல்லது இந்த ஓட்டுநர் நம்ம அந்த சரக்கு நகர்வுகளில் நம்ம கொடுக்கின்ற ஒரு அதாவது ஓட்டுநர்கள் அப்படிங்கிற நபர்கள் நம்மளை ஏமாற்றி விடுவாங்களோ, ஏதாவது நல்லா இருக்கிற உதிரி பாகங்களை கூட நம்மளை ஒரு ஏமாற்றி அதில் அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது அதை மாற்றுறதுக்காக காசு வாங்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதாவது முதலாளிகளினுடைய ஒரு பங்களிப்பில் நம்ம எவ்வளவு நாடு பின்தங்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு கிடைத்த தகவலில் என்னென்ன கிடைச்சது அப்படின்னா, இந்த ஓட்டுநர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க, ஏன்னா அவங்களும் சம்பளம் வாங்குகிறாங்க. சம்பளம் வாங்காமல் இல்லை, அவங்களுக்கு காசு கொடுக்காம இல்லை. ஆனால் அப்படி காசு கொடுத்தும் அவங்க நினச்ச நேரத்தில் அது எத்தனை இடங்கள்னு எனக்கு இன்னும் சரியாக அந்த ஒரு தகவல் எடுக்க முடியல. காரணம் என்னென்னா, அந்த ஒரு முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் என்னென்னா கருத்து வேறுபாடு இருக்குது. இல்லைங்க, நான் இது நான் பண்ணவே இல்லைங்க அப்படின்ட்டு அந்த ஓட்டுநர்கள் சொல்கிறாங்க. முதலாளிகள் இல்லைங்க, ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரிலாம் காசை ஏமாற்றி ஏதாவது ஒரு வழியில் காசை பறிக்க தான் பார்க்குறாங்க. திடீர்னு காசு கேட்கும்போது அந்த நேரத்தில் எங்களுக்கு காசு எங்கே புரட்டுறதுன்னு தெரியாமல் நாங்கள் தவிக்கிறோம். அந்த நேரத்தில் எதையாவது ஒன்று தவறு நடக்குது. அது தவறு எப்படி நடக்குது, அது ஓட்டுநர்களே செய்கிறாங்களா அல்லது அது எதேச்சியாக ஒரு விபத்து மாதிரி நடக்குதா, அந்த ஒரு விஷயந்தான் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. நம்ம விதத்தில் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு கனரக வாகனுடைய முதலாளிகளை நம்ம பாதுகாத்தாகணும். நம்ம ஆளுகின்ற அரசாங்கம், அதுவும் குறிப்பாக நம்ம அரசியலமைப்பு கட்டமைப்பு, அந்த ஒரு விஷயத்தை நம்ம அடிப்படையாக வச்சு பார்த்துட்டோம்னா, அதாவது வாகனத்தை சரக்கு நகர்களினுடைய ஒரு தொழிலுடைய அடிப்படையாக வச்சு ஓட்டுநர்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது அதில் அந்த ஓட்டுநர்கள் எந்த அளவுக்கு ஏமாற்று வேலையில் பண்ணுறாங்க. உதிரி பாகங்களை எடுத்து விற்று காசாகிறது, அல்லது எங்கேயாவது கொண்டு போய் வண்டி இடிச்சிட்டு வண்டி சேதமாச்சு, இதுக்கு ஏன்னா இந்த இடத்துல வண்டி எதிர்பாராத விதமாச்சு அப்படின்னு வேணும்னே கூட பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஒரு பொய் கணக்கு காமிச்சு காசு வாங்கிறதுக்காக பார்க்குறாங்க. அதாவது அவங்க கேட்ட நேரத்தில் முதலாளிகள் பணத்தை கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் பண்ணுறதா சொல்கிறாங்க. இன்னொன்று, வண்டியில் இருக்கக்கூடிய உதிரி பாகங்களோ அல்லது வேறு பாகங்களையோ அல்லது ஒரு கொண்டு செல்கின்ற அந்த ஒரு என்ன சொல்கிறதுன்னா சரக்குகளையோ எடுத்து விற்றுட்டு
திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு அப்புறம் அது மூலமாக அவங்க போலீஸ் வழக்கையும் பண்ணுறாங்க, இதையும் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் ஏதேதோ பண்ணிடுறாங்க. ஆனால் இது விஷயமா நிறையா கொஞ்சம் ஆய்வுகளை தகவல்களை சேகரித்ததில் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு எங்கே கொண்டு விருப்பமான இடத்துல அந்த ஓட்டுநர்கள் வாகனத்தை நிறுத்தி தூங்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அந்த குளிச்சுட்டு வருது, பல் தேய்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு சம்மந்தமில்லாத காரணங்கள் காட்டி அதை இது திருட்டுகளை நடக்கிறதுக்கு அவங்க உதவியாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ பெரும்பாலான சூழ்நிலை வந்து இதாகுது. ஏன்னா அவங்க ஓட்டுநர்களுக்கு தெரியாமல் அவங்க சரக்கு ஒரு இடத்துக்கு வந்து சரக்கு வருது அப்படிங்கிறத யாரும் அதை தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா, அவங்க தூங்குகிற இடம், வண்டியை நிறுத்துகிற இடம் கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பானதாக இருக்கணும். ஒரு 100 கிலோமீட்டருக்கு அல்லது 200 கிலோமீட்டருக்கு ஒருக்கா என்னென்னா வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடத்த நம்ம அரசாங்கம் தான் தேர்வு செய்யணும். அந்த இடத்துல கண்டிப்பாக சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் பொருத்தி ஆகணும். ஓட்டுநர்கள் எங்கேயாவது நிறுத்தி இது பண்ணணும், இளைப்பாறணும், அல்லது அவங்க ஒரு புத்துணர்வு எடுத்துக்கணும். அது எப்படின்னா அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு புத்துணர்ச்சி எடுத்துக்கிற ஒரு வகையிலும் என்ன பண்ணணும்னா, அந்த இடம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கணும். ஏற்கனவே செய்திகள் நானும் கேள்விப்பட்டேன். என்னென்னா ஒரு 60 கிலோமீட்டருக்கு ஒருக்காவோ அல்லது 100 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துலையோ அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஓட்டுநர்கள் தங்குற மாதிரியான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறதா சொன்னாங்க. ஆனால் அது இன்னும் இப்போ வரைக்கும் இன்னும் வர காணோம். அப்படி அது எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஒரு வசதியை துரிதமாக ஏற்படுத்தி கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு என்னென்னா நம்ம அரசியலமைப்பு, ஜனநாயக கட்டமைப்பை நம்பி முதலீடு பண்ணி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இழப்புகளை குறைத்து கொடுக்கலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, கண்டிப்பாக இந்த ஒரு தொழிலில் நீண்ட காலமாக இருக்கிறவங்க இப்போ நஷ்டமடைஞ்சதாவோ அல்லது நலிவடைஞ்சதாவோ திரும்ப மீண்டும் வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அப்படி இல்லாமல் நம்ம பாட்டுக்கு அந்த ஓட்டுநர்களும் என்ன பண்ணலான்னா, நம்ம இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டத்தில் நிறையவே என்னென்னா மனிதர்கள் நம்மளுடைய குடிமக்கள் என்ன பண்ணி வேலை தேடிக்கிட்டோ அல்லது வேலையில் கிடைக்காத ஒரு சிரமத்தில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் படித்தவங்கள கண்டிப்பாக நம்ம வாகனங்களை ஒரு இயக்கும் விதமாக அவங்க ஓட்டுநர் பயிற்சி நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு என்ன ஆகுனா, இது ஒரு இந்த மாதிரியான ஒரு தொழிலை, இந்த வேலையை ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம கொண்டு வரணும். ப்ரொஃபஷ்னலாக கொண்டு வரணுன்னா அது கண்டிப்பாக அதில் நம்ம நிறைய செயலிகளை கொண்டு வரணும். அப்புறம் செயலிகள்னு சொல்லக்கூடிய ஒரு செயலியாக இருந்தால் கூட ஆப்புன்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய ஒன்றா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணுன்னா, அது நல்லா திருத்தமாக கொண்டு வரணும், தெளிவாக கொண்டு வரணும். அந்த ஒரு இடத்துல என்னென்னா, இப்போ வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து அதாவது கனரக வாகனங்களில் சரக்குகள்லாம் ஏற்றுறது இறக்குறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு இடத்துல சரக்கு ஏற்றிட்டு வரவங்க எங்கெல்லாம் நிறுத்தி இளைப்பாடுறாங்க, புத்துணர்வு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் அந்த ஆப்பில் நோட்டம் போடணும். அப்படி இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப்னு சொல்லக்கூடிய அந்த செயலினுடைய ஒரு குழுவில் கூட நம்ம என்ன பண்ணலான்னா, அதை ஏற்படுத்திக்கலாம். அது எந்த வகையில் எந்த செயலியில் நம்ம ஒரு சரியாக ஏற்படுத்திக்க முடியுமோ அந்த செயலியில் நம்ம ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு புதிய ஒரு அமைப்பு கொண்டு வரணும். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, இடையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல இளைப்பாறாங்க. இப்போ எப்படி நம்ம ஒரு பேருந்து இருக்குது அப்படின்னா, பேருந்து எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இடையில ஒரு குறிப்பிட்ட உணவகங்களில் நிறுத்துகிறாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட உணவகங்களில் எந்தெந்த பேருந்துலாம் வந்து அங்கே நிறுத்தி பயணிகளுக்கு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியான ஒரு இதை ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம கனரக வாகனங்களுக்கும் நம்ம ஏற்படுத்தணும். குறிப்பாக அவங்க வண்டியை, அதாவது சரக்குகளை ஏற்றிட்டு கனரக வாகனங்களில் ஏற்றிட்டு அவங்க கிளம்பும்போது அவங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த சாப்பிட்ட நேரத்தில் ஒரு 4 மணி நேரம் குறைந்தது, 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் அவங்க அடுத்தது பசி எடுக்கிற நேரம். அவங்க எங்கே அந்த 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்தில் எந்த இடத்துக்கு போய் அவங்களால நிறுத்தி அங்கே சாப்பாடு எடுத்துக்க முடியும். அதே மாதிரி வெவ்வேறு இடங்கள்லேருந்து வரவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்திட்டு அவங்க அங்கே ஒரு இது மாதிரி ஒரு பதிவு மாதிரி ஒரு நோட்டில் ஒரு குறிப்பேடில் அவங்க அதில் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து அவங்க கிளம்புற மாதிரியான வசதிகள் இன்னும் நிறையா ஏற்படுத்தணும்.
அது மட்டும் இல்லாமல் இப்போ கண்டெய்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூடிய வகையில் சரக்கு நகர்வுக்கான ஒரு வசதியும் மேம்படுத்தியிருக்கு நம்ம மத்திய அரசு. அதுக்கான என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன ஒரு குறிப்பிட்ட வாகனங்கள்லாம் இன்னும் அதாவது நிறைய இல்லை. இந்த கண்டெய்னர் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் திருடுகள் குறைந்து விட்டது. ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல அதை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது எப்படி அவங்க பண்ணுறாங்க, அதாவது ஒரு வாகனத்தில் ஒரு விலையுயர்ந்த சரக்குகளை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கு தெரியுது? இந்த டோல்கேட்டில், அதாவது சுங்கவரின்னு சொல்லக்கூடிய அந்த டோல்கேட்டில் அவங்க தகவலை கொடுக்காம எப்படி ஒரு திருடன் வந்து ஒரு குறிப்பிட்ட வாகனத்தை அவன் பிடிக்கிறான் திருடுறதுக்கு. அதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வாகனத்துக்கு பின்னாடியே போகிறதாகவும், அந்த வாகனத்தில் பின்னாடி போயிட்டு அதனுடைய அந்த லாக் செட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த வண்டிக்கு பின்னாடி ஒரு நீளமாக கம்பிமாக இருக்கும், அது இழுத்து இப்படி மாட்டி தான் அதை பூட்டு போடுவாங்க. அதை என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் அந்த வாகனம் இயக்கத்தில் இருக்கும்போது அதுலேயும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த இது மாதிரி இப்போ என்னாச்சுன்னா, ஒரு சின்ன சிலிண்டர் மாதிரிலாம் வந்துருச்சு. அந்த சிலிண்டர்லேருந்து தீயை மூட்டிட்டு அது என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த இடத்துல அந்த லாக் செட்டில் வச்சு அதை பொசுக்கி அதை உடச்சி என்ன பண்ணிடுறாங்க, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சரக்கை திருடுறாங்க. இப்போ இந்த மாதிரியான வேலை எப்படி நடக்குது? நல்லா முன்கூட்டியே யோசனை பண்ணி அவங்க என்ன சொல்கிறதுன்னா, எந்த வழியில் அவங்க போவாங்க, எவ்வளோ நேரம் அவங்க அந்த வாகனம் ஒரே இயக்கத்தில் இருக்கும். அதுவது பள்ளமாக இருக்காது. பள்ளமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வாகனத்தினுடைய வேகம் மாறும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னா, அந்த வாகனத்தில் பின்னாடி இருந்து அந்த பூட்டை உடைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மேடான பகுதியாக இருக்கும். மேடான பகுதிகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக குறிப்பெடுக்கணும். குறிப்பெடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த மேடான பகுதியில் வாகனம் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் போயிட்டுருக்கும்போது அது பின்னாடி இருந்து எவன் அந்த உடைக்க பார்க்குறான் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணோம்னா, காவல்துறைக்கு நம்ம தெரியப்படுத்தி காவல்துறையை வந்து அங்கே நோட்டமிட சொல்லணும். அல்லது என்ன ஒவ்வொரு கனரக வாகனத்துலேயும் நம்ம குரலோட, அதாவது ஒலியோட சப்தத்தோட ஒரு பதிவாகிற மாதிரி, எப்படி நம்ம விமானத்தில் ஒரு கருப்பு பெட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியை நம்ம வைக்கிறோம், அது மாதிரி கனரக வாகனங்கள்லேயும் நம்ம வைக்கணும். ஏன்னா ஓட்டுநர்கள் ஒரு தெளிவில்லாமல் ஏகப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது முதலாளிகளை பாதிக்குது. அதனால் அதுலேயும் கருப்பு பெட்டி கொண்டு வரணும். கருப்பு பெட்டி கொண்டு வரது மட்டும் இல்லாமல், எந்த பக்கம் ஒரு வாகனத்தை அதனுடைய தொலையை போட்டோ அல்லது இந்த இப்போ ஓப்பன் டைப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது திறந்த வகையில் இருக்கக்கூடிய லாரிகளில் சரக்குகளை வச்சு மேலே படுத்தா போட்டு கயிறு போட்டு கட்டினதுக்கப்புறம் அது கிழிச்சோ அல்லது வேறு வகையில் அதில் அது மேலே ஏறியோ அல்லது கயிறு அறுத்தோ என்னென்ன மாதிரிலாம் என்னென்ன வழிகளில் அவங்க சரக்குகளை திருடுறாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக நோட்டம் பண்ணணும். அதாவது நோட்டம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணணும்னா தடுக்கணும். ஏன்னா இது மக்களுக்கு ஏற்படுற இழப்பு மட்டும் கிடையாது, முதலாளிகளுக்கு ஏற்படுற இழப்பு மட்டும் கிடையாது, அது நமக்கும் மறைமுகமாக நம்மளைய பாதிக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு சிஸ்டத்தை நம்ம சரி கட்டணும். அதாவது அந்த மாதிரி ஓப்பன் டைப்பாக இருக்கக்கூடிய ஒரு திறந்த வகையில் இருக்கக்கூடிய லாரிக்கு பின்னாடி கட்டாயம் கேமரா பொருத்தி ஆகணும். இந்த மேடு பகுதிகளில் ஏறும்போது மெதுவாக போயிட்டு இருக்கும்போதோ அல்லது நான் இந்த மாதிரி ஓட்டுநர்கள் தூங்க வேண்டிய ஒரு இடத்துல அவங்க நிறுத்தி அதை தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னாவோ அந்த கண்காணிப்பு கேமராவை கட்டாயம் முதலாளிகள் கவனிக்கணும், அல்லது காவலர்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும், அல்லது யாருனால அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமோ அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அவங்கள நாம் அந்த கேமரா மூலமாக நம்ம கண்காணிப்பை ஏற்படுத்தணும். இது இன்னும் நல்லா தொழில்நுட்பத்தை நம்ம மேம்படுத்தணும். இந்த அளவுக்கு ஒரு கனரக வாகனத்தில், லாரின்னு சொல்லக்கூடிய கனரக வாகனத்தில் நாம் என்ன சொல்கிறதுனா, அந்த ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம மேம்படுத்த முடியும்னா, அந்த சென்சார்னு ஒன்று சொல்லக்கூடிய, அதாவது அவங்க ஏறுறாங்க திருடர்கள் வாகனத்தில், கனரக வாகனத்தில், அதாவது ஓட்டுநர்கள் உறங்கி கொண்டு இருக்கும்போது அந்த வாகனத்தில் ஏறினாங்க அப்படின்னா அது ஒரு அலாரம் மாதிரி நம்ம வச்சிடணும். வச்சுட்டோம்னா, ஏன்னா இது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னது, அதை அப்படியே நான் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவங்க வாகனத்தில் ஏறுறாங்க அப்படின்னா அந்த வாகனத்தை தொட்டாவோ, அதாவது ஓட்டுநர்னுடைய ஒரு அனுமதி இல்லாமல் வாகனத்தை தொட்டாங்க அப்படின்னா அது அலாரம் அடிக்கணும். இவங்க ஓட்டுநர்கள் உறங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்க வந்து தொடும்போது அது நல்லா வைப்ரேட் ஆகிற மாதிரி, அதிர்ற மாதிரியும் இருக்கணும், நல்லா சத்தத்தை எழுப்புகிற மாதிரியும் இருக்கும். அப்படி பண்ணுனா என்ன ஆகுனா
கண்டிப்பாக திருடர்கள் அவங்களுடைய அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவாங்க. இன்னொன்று, சரக்குகளும் சரியாக பாதுகாப்பாக நகரும். இன்னொன்று, இவங்க திருட்டு போன பிறகு அவங்க அந்த சரக்குகளுக்கான காப்பீடை போய் அவங்க வாங்கிக்கணும், கிளைம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்காது. இதனால் என்னன்னா, ஒரு ஆயுள் காப்பீடோ அல்லது இந்த மாதிரியான ஒரு சேதத்திற்கான காப்பீடோ கொடுக்கக்கூடிய இந்த காப்பீடு நிறுவனத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பளு, அந்த இழப்பு அப்படிங்கிறதும் என்ன சொல்கிறேன், தேவையில்லாமல் இருக்காது. இப்போ தேவையான இடம் அந்த மாதிரி தவிர்க்க முடியாது. ஆனால் அவன் ரொம்ப ஆழமாக யோசனை பண்ணி அவன் திருடர்களுடைய இதில் சொல்கிறேன், அவங்க ஆழமாக யோசனை பண்ணி ரொம்ப என்ன சொல்கிறதுனா துல்லியமான ஒரு நுட்பத்தில் அவன் திருடியிருக்கான் அப்படின்னா அதை நம்ம வேறு விதமாக கையாளலாம். அது ரொம்ப ரேராக வரும், அரிதாக வரும். அப்படி அரிதாக நடக்காமல் சும்மா என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு திருடுறதில் ஒரு திட்டத்தை வச்சுருப்பானுங்க. திட்டத்தை அப்படியே செயல்படுத்தி தொடர்ந்து திருடிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு காப்பீடு நிறுவனம் எவ்வளோ தான் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இதனால் என்னவோ வருமானம் இதாகும். என்ன சொல்கிறதுனா, காப்பீடு நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் குறையும். ஏன்னா இப்போ காப்பீடு நிறுவனத்தில் அவங்க காப்பீட்டுக்கான பணத்தை கட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காப்பீடு முழுமையாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் அது மறுபடியும் அவங்க முதலாளிகளுக்கு போகிற மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். நம்ம தேவையில்லாமல் ஏன் வந்து திருட்டுத்தனத்தில் நம்மளை இழக்கணும், நம்ம பொருளை இழக்கணும், இன்னொன்று முதலீடுகளை இழக்கணும். இதெல்லாம் யோசிக்கணும். இதை எந்த அளவுக்கு இப்போ நான் சொன்னதுக்கு மேலே இதை ஆய்வு செய்ய முடியுமோ, ஆராய்ச்சி செய்ய முடியுமோ, அதன்னா நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து செய்யணும். மத்திய அரசாங்கம் இதில் மாநில அரசாங்கத்தினுடைய பங்கும் இருந்ததுன்னா அவங்களும் இது வந்து மாநில அரசாங்கத்துக்கு இதில் எப்படி பங்கு வரும் அப்படின்னா, அந்த ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நல்ல ஒரு பட்டை தீட்டுற முறையில் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்கணும். எப்படின்னா, அவங்க வாகனம் இயக்கும்போது மது அருந்திட்டு வாகனத்தை இயக்கக்கூடாது. இன்னொன்று, முதலீடு செய்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சம்பாரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இன்னொன்று, அவங்க முதலீடு செய்கிறவங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கறதுனால எந்த அளவுக்கு அவங்க பயனடைகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களுக்கு நல்லா பயிற்சி கொடுக்கணும். இந்த ஒரு கனரகம் வாகனம் இயக்கிறதுல அந்த உடல் அளவில் மனசளவில் என்னென்ன மாதிரியான அசௌகரியங்களை அவங்க சந்திக்கிறாங்களோ அந்த ஓட்டுநர்களுக்கு என்ன பண்ணணும்னா அதனை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அல்லது என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு நல்லா ஒரு ஆலோசனை, இந்த மாதிரி செயல்படக்கூடாது, இப்போ மது அருந்திட்டு வாகனம் இயக்கக்கூடாது, அல்லது ஒரு புகைப்பிடிச்சிக்கிட்டு இயக்கக்கூடாது, ஒரு தெளிவில்லை அப்படின்னா வாகனத்தை இயக்கக்கூடாது. ஒரு எப்படின்னா, சாலைகளில் செல்லும்போது இருசக்கர வாகனங்கள் அல்லது 3 சக்கர வாகனங்கள் குறுக்கு மறுக்கு அது பாய்ஞ்சாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் எப்படி வந்து கையாளணும். இப்போது ஒரு 4 சக்கர வாகனங்களில் கிடக்குது அப்படின்னா நான் அந்த வாகனங்கள் அந்த என்ன சொல்கிறதுனா கனரக வாகனத்தை முந்திக்கிட்டு போகிறதில்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுக்கும். அதாவது இப்போ அவங்க ஒரு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்க அப்படின்னா ஓரத்தில் அந்த ஒரு இருசக்கர வாகனமோ அல்லது 3 சக்கர வாகனமோ அல்லது 4 சக்கர வாகனமோ ஒரு ஆட்டோ, இந்த டாடா ஏசி சின்ன யானை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாகனமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இருசக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணணும்னா இந்த வாகனத்தை முந்துறதுக்கு அதிகப்படியான இப்போ ஒரு 40 அவங்களும் ஒரு 40-50 கிலோமீட்டரில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40-50 கிலோமீட்டரில் அவங்க முந்துறதுக்காக அந்த கனரக வாகனத்தை கடக்கும்போது அவங்க 40 அதே வேகத்தில் போனாங்கன்னா அது ஒரு 2-3 நிமிடங்கள்ல இருந்து ஒரு 5-6 அல்லது 10 நிமிடங்கள் வரைக்கும் எடுத்துக்கும். அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, எதிர்த்தாப்புல ஏதாவது வண்டி வந்தாவோ அல்லது இவங்களுக்கு பின்னாடி வேறு ஏதாவது வாகனம் வந்தாவோ என்ன ஆகும்னா அவங்க மேலே மோதி விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கனரக வாகனங்களை இயக்கிறவங்க தான் அவங்களுடைய வேகத்தை குறைச்சாகணும். அப்படி அவங்க குறைச்சாங்க அப்படின்னா இப்படி முந்துறவங்க முந்திட்டு போயிடுவாங்க. அப்போ அது முந்துறது எல்லா சூழ்நிலையிலும் ஏற்படாது. அது அப்படி ஏற்படுற மாதிரியான இடங்களில் இவங்க தான் கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள் தான் என்ன பண்ணணும்னா அவங்க வேகத்தை குறைச்சாகணும். அப்படி குறைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு போய் சேர வேண்டிய இடத்த அடையிறதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளினுடைய மேம்பாட்டை நம்ம அரசாங்கம் தான் கொண்டு வரணும், ஆய்வு செய்யணும். இதுக்கு அடுத்தபடியாக அதாவது இந்த ஓட்டுநர்கள் வந்து எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கடன் பட்டிருக்கிறாங்களா, இப்போ கடன் பட்டிருக்கனால அந்த கடனை கட்டுறதுக்காக இங்கே சரக்கு நகர்வுக்கு கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வர வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இன்னொன்று, இந்த கேபின்னு சொல்லக்கூடிய
அந்த வாகனத்தை உட்காந்து இயக்கி செல்லக்கூடிய ஓட்டுநர்களுக்கு அந்த நிறுவனத்தோடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த கேபினோடைய இது கட்டமைப்பு மாறுபடுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாரத் பென்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த பாரத் பென்ஸிலோடைய அந்த கேபினில் அப்படியே நல்லா குளுக்குன்னு ஏசியில் அப்படியே உட்காந்து அது நல்லா பஞ்சு என்ன சொல்கிறதுன்னா, அவங்க உட்காந்து வாகனத்தை இயக்கிக்கிட்டு போகும்போது அவங்களுக்கு இந்த மூளை மாதிரியான வியாதி வராத மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இருக்கை, அந்த அமரக்கூடிய ஒரு இருக்கை, அந்த வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அந்த தயவுசெய்து அந்த வாகனங்களை நீங்கள் எங்கே பார்த்தாலும் நின்றுட்டு இருந்தாலும் அதை திறந்து அதனுடைய வசதிகளை கட்டமைப்பு பாருங்கள். ஆனால் அதுவே மற்ற இடங்களில், அதாவது இப்போ அசோக் லைலண்ட் வண்டி, அப்புறம் இன்னும் சில வண்டிகள், டாட்டா வண்டி, இதனுடைய அமரக்கூடிய அந்த இருக்கைக்கான வசதிகள் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறதுன்னா, இன்னும் சில இடங்களில் முதலாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, காசு நிறையா அதுக்கு போடணும், செலவு பண்ணணும் அப்படிங்கிற பெயரில் அந்த இருக்கைகள் அந்த ஒரு கேபினுக்கு வந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்குறதில் ஒரு தொய்வு காட்டுறாங்க. இது யாரை பாதிக்கும்னா, நேரடியாக ஓட்டுநர்களை தான் பாதிக்கும். ஏன்னா அவங்க உக்காந்துட்டு ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உக்காந்த நிலையிலேயே வாகனத்தை இயக்கிறாங்க. அந்த வாகனத்தை இயக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு உடல் இந்த உஷ்ணம் அப்படிங்கிறது வெளியேற மாட்டேங்குது. இதுவே இந்த பாரத் பென்ஸில் இருக்கிற மாதிரியே வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா, காற்றினுடைய தன்மையை ஒரு நிர்ணயிக்கக்கூடிய அல்லது நிலைப்பாட்டை சமப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன ஆகுனா, அவங்களுக்கு அந்த வாகனத்தில் உக்காந்து செல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சௌகரியமான வசதியை அவங்களுக்கு ஏற்படுத்தும். அப்படி சௌகரியமான வசதியை நாம் எப்படி அதாவது முதலாளிகளுக்கும் அதில் செலவு பண்ணி நம்ம நாளைக்கு பிரச்சனை ஏற்படாத மாதிரி பண்ணணும். அதே மாதிரி ஓட்டுநர்களுக்கும் அது உட்காந்து அந்த உஷ்ணம் இருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த இன்ஜின் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, கியர் பாக்ஸ் இருக்கும். அதனுடைய உஷ்ணம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த உஷ்ணம் அடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா ஏதோ மழை காலம் குளிர்காலத்தில் அவங்க தாங்கிக்குவாங்க. வெயில் காலத்தில் அல்லது வேறு என்ன சொல்கிறது, ஒரு வசந்த காலத்தில் அவங்களால அந்த ஒரு உஷ்ணத்தை தாங்க முடியாது, வெப்பத்தை உடலில் ஏற்றுக்காது. அப்போ உடலில் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ என்ன பண்ணணுன்னா, இதுக்கும் அந்த ஒரு கட்டமைப்பை உள்ளுக்குள்ளார ஒரு ஃபேன் இந்த மாதிரி அந்த அந்த வெப்பத்தை வெளியேற்றுற மாதிரியான ஒரு வசதியோ என்ன பண்ணலான்னா அதில் ஏற்படுத்தி கொடுக்கலாம். இன்னொன்று வகையில் பார்த்துட்டோம்னா, நான் இப்படின்னா ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்களுக்கு முன்னாடி நான் கவனிச்சதில் மன்னிக்கணும், அதாவது கடந்த வருடம் இந்த கோடை காலத்தில் நான் கவனிச்சது என்னென்னா, ஒரு பச்சை நிறத்தில் ஒரு பந்தல் மாதிரி ஒரு துணி மாதிரி போட்டு, அதாவது வாகனங்கள் ஒரு இந்த என்ன சொல்கிறதுனா வாகன நெரிசலுக்கான அந்த சமிக்கையில் டிராஃபிக் சிக்னலில் நிறுத்தும்போது மேலே அந்த ஒரு பச்சை நிறத்தில் ஒரு துணி மாதிரி கட்டி விட்டுருந்தாங்க. அதனுடைய நிழல் விழுது. அதனுடைய நிழலில் என்ன ஆகுனா உஷ்ணம் இல்லை, வெப்பம் இல்லை, கொஞ்சம் குளுமையாக இருந்தது. அதை நான் கவனித்தேன். அப்புறம் அதை எடுத்து நான் ஆய்வு செஞ்சேன். அதை ஆய்வு பண்ணும்போது என்னன்னா, ஒரு குறிப்பாக அந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது அந்த சூரியனில் வரக்கூடிய சூரிய கதிர்களை அது கொஞ்சம் வடிகட்டுது. அதாவது அந்த பச்சை நிறமான துணியாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், அந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது அது இழுத்துக்குது. இன்னொன்று அந்த நிழல் இதாகுது பார்த்தீங்களா, விழுது பார்த்தீங்களா, அந்த நிழலுக்கும் அந்த பச்சை நிற பொருளுக்கும் இடையில என்ன ஆகுதுன்னு ஒரு குளுமை ஏற்படுது. அந்த குளுமை என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா எதனால் ஏற்படுதுன்னு பார்த்துட்டோம்னா, இந்த பூஞ்சைகள்னால ஏற்படுது. ஏன்னா அந்த ஒரு பச்சை நிறமான அந்த ஒரு துணியோ அல்லது வந்து நம்ம ஒரு வலை மாதிரி அமைப்போ என்ன பண்ணுதுன்னா, அந்த ஹைட்ரஜனை நமக்கு வந்து அதை வடிகட்டிடுது. வடிகட்டும் போது அதே சூரியன்லையோ அல்லது நம்ம பூமியிலையோ இருக்கக்கூடிய அந்த பூஞ்சையினால் அந்த 2 பொருட்களுக்கு இடையில அந்த ஒரு பூஞ்சைகள் வந்து சேருது. அந்த பூஞ்சைகள் அதிகமாக வந்து சேரும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு குளுமை, ஒரு குளிர்ச்சி ஏற்படுது. இதை நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, இந்த மாதிரி கனரக வாகனங்கள் இயக்குறவங்க அந்த கண்ணாடி பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி பகுதியை ஒரு வெயில் காலத்தில் கோடை காலத்தில் நான் சொல்கிறேன், அல்லது உஷ்ணம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் சொல்கிறேன். அந்த உஷ்ணம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்ணாடியினுடைய பகுதிகளில் இந்த ஒரு பச்சை நிறத்தில் ஒரு கிளாஸோ அதாவது கண்ணாடியோ அல்லது வேறு ஏதாவது பொருளோ வைக்க முடிஞ்சதுன்னா
நம்ம வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு நேர் பின்னாடி அந்த கேபின் பின்னாடி பகுதியை நம்ம ஒரு இருட்டடிப்பு செஞ்சிடணும். ஒரு கருப்பு நிறத்தில் நம்ம ஒரு பெயிண்ட் பண்ணிடணும், அல்லது ஏதாவது ஒரு மைக்கா அல்லது ஒரு பலகை இந்த மாதிரி இது வச்சுட்டோம் அப்படின்னா அந்த 2 இடத்துக்கும் இடையில உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு குளுமை ஏற்படும். அதை அரசாங்க தரப்புலையும் இது வந்து ஆய்வு செஞ்சு பாருங்கள் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன். ஏன்னா அப்படி அந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியை உள்ளுக்குள்ளார அவங்க வாகனங்கள் இயக்கும்போது ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன ஒன்று அந்த உஷ்ணத்தினால தோல்வியாதி, அப்புறம் அந்த என்ன சொல்ல மூலம், அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறதுனா தூக்கமின்மை. ஏன்னா அந்த உஷ்ணத்தால் பாதிக்கப்படும் போது தூக்கம் இல்லாமல் போயிடுறாங்க, தூக்கமின்மை. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறதுனா இன்னும் பல உடல் உபாதைகள் அடிக்கடி பார்த்துட்டோம்னா இந்த அவங்களுக்கு மூத்திரம் இதாகும் உடம்புல. இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதாவது மூத்திர கழிவுகள் அடிக்கடி வெளியேறும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வாகனத்தை நிறுத்தி அவங்க போவாங்க. எல்லாம் அப்படி சரக்கு கொண்டு போய் சரியாக சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில்லாத ஒரு எண்ணத்தில் அவங்க மூத்திரம் கழிக்காமல் போகிறாங்க, அப்படியே அடக்கிக்கிட்டே அவங்க போகிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க அந்த மறு உறிஞ்சுதல் மூலமாக அவங்களோட சிறுநீரினுடைய தன்மையும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பல வகைகளில் அவங்களுக்கு நம்ம வந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியும் அவங்களுடைய குறைபாடுகளை நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு கட்டாய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இதை தயவுசெய்து மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செஞ்சு பார்க்கணும். இன்னும் இது பற்றின தகவல்கள் எனக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு காணொலிகள் மூலமாக நான் கொண்டு வரேன். இதனால் இந்த காணொலி மூலமாக நான் நிறைய தகவல் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கனரக வாகனங்கள் இயக்குறதுல அவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த திறந்த வகையினால் கனரக வாகனங்களில் ஓட்டுநர்கள் செல்லணும் அப்படின்னா அதில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா கூட ஒருத்தர் அல்லது 2 பேர்த்த கிளீனர் அல்லது இன்னொரு ஓட்டுநரை வைக்க வேண்டியதாக இருக்குது. அதுவே கண்டெய்னர்லாம் ஒரே ஓட்டுநரை அனுப்பி வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு மேம்பாடு ஏற்பட்டிருக்கு. அதுவுமே வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா அதுவுமே நம்ம என்ன சொல்கிறோம் ஓட்டுநர்களுக்கு ஏற்படுத்தும் போது கண்டிப்பாக அவங்களும் பயன்பெறுவாங்க. ஆனால் இந்த ஓட்டுநர்கள் எத்தனை பேர் ஏமாத்துறாங்க, அவங்க ஏமாற்றணும்னு நினச்சி அவங்க தங்களுடைய திட்டங்களை மூளையை வந்து கசக்கிறாங்களோ அதே அளவில் என்ன பண்ணணும்னா இதையும் கவனிக்கணும். அவங்களுடைய என்ன சொல்கிறதுனா முதலாளிகளினுடைய முதலீடுகளையும் நம்ம கவனிக்கணும். அது வீணாகக்கூடாது அப்படிங்கிறது இந்த காணொலி மூலமாக நான் கேட்டுக்கிறேன். என்னுடைய இந்த காணொலியை யார் யாருக்கெல்லாம் பார்க்கணுன்னு, அதாவது யாரெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு யோசனை உங்களுக்கு வந்ததுன்னா அவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து இதை அனுப்பி வைங்க. ஏன்னா நம்ம தொழில்நுட்ப ரீதியில் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரோம். நம்ம நாடை நாம் தான் வந்து முன்னேற்றி ஆகணும். நம்ம பிரச்சனைகள் நாம் தான் வந்து சரி செஞ்சாகணும். இந்த சக்திமான் ஒரு தொடரை நான் மறுபடியும் பார்த்தேன். மறுபடியும் பார்க்கும்போது அதில் ஒரு சின்ன வசனம் வந்தது. என்னென்னா குழந்தையிலேருந்து நம்ம வளர அம்மா அப்பா பார்த்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளோட தேவையை நாமளே செஞ்சுக்கலாம், பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் யார் யோசிக்கணும் அப்படின்னா நாம் தான் யோசிக்கணும். நாம் தான் நம்ம சூழ்நிலையை பக்குவப்படுத்திக்கணும். அப்போ என்னென்னா நாம் தான் நமக்கு என்ன சொல்கிறது நம்ம யோசனைகள் மூலமாக நம்ம கட்டமைப்பை வளர்ச்சி அடைஞ்சிக்கணும், அதாவது வளர வைக்கணும்னு இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன். இன்னொன்று இந்த காணொலி என்னுடைய இந்த சேனலில் யாரெல்லாம் பார்க்கக்கூடிய என்னுடைய சேனல் விரும்பக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைபராக ஆகலையோ அவங்கள தயவுசெய்து உடனுக்குடனே சப்ஸ்கிரைபராக ஆகிக்கோங்க. கண்டிப்பாக இந்த காணொலியினுடைய தொடர்ச்சியாக அல்லது வேறு ஏதாவது தகவலினுடைய ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு கண்ணோட்டத்தோடு நான் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.